அன்பான சகோதரர்களுக்கும் நாங்கெல்லாம் இங்க மேடையில கொஞ்சம் நிழல்ல நிக்கிறோம், நீங்க எல்லாம் இந்த கொடுமையான வெயில்ல நிக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியே பொறுத்துக்கிட்டீங்க, இந்த வெயிலையே உங்களால பொறுக்க முடியாது. அதெல்லாம் நாங்க பொறுத்துக்கோம். 5 வருஷம் இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த ஆகாத ஆட்சி, இந்த அவல ஆட்சியை பொறுத்து கொண்ட மக்கள் இந்த சின்ன வெயில, அதுவும் மூடி மூடி அடிக்கக்கூடிய இந்த வெயில, அண்ணன் சொல்ற மாதிரி ஆட்சி மாற்றம், சூரியன் மறைந்து விட்டது அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில இங்கே அப்பப்போ வந்து போகக்கூடிய அந்த சூரியனுக்கும் டாட்டா சொல்லக்கூடிய நாள் வெகு விரைவிலேயே வந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் எல்லாரும் சொன்னாங்க. என்ன நானும் ரொம்ப நேரம் பேசல, 2 கருத்துக்களை மட்டும் கூறலாம் என்று நினைக்கின்றேன். தூத்துக்குடியிலே விளாத்திகுளத்திலே +2 மாணவி, யார் அது? நம்ம பிள்ளை. ஒரு குடும்பத்துல நடந்திருக்கு அப்படின்னா அது நம்ம குடும்பத்தில் நடந்த மாதிரி தானே. அங்க ஒரு தாய் இன்று அழுது கொண்டிருக்கின்றார் என்றால் அது நம்ம அழுகிற மாதிரி தான். எவ்வளவு நேரம் ஆகும் நம்முடைய வீட்டிற்கு அந்த ஒரு நிலை வருவதற்கு? பாவம், அந்த பிள்ளை ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெளியில போன பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்றுட்டாங்க. கழுத்து எலும்புகள் முறிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? இதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் நடந்துச்சா? சொல்லுங்க. ஏன் இந்த நிலைமை இன்னைக்கு தமிழகத்துக்கு? ஏன் இந்த நிலைமை? பெண்கள் ஒரு நாட்டிலே பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்றால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அந்த ஊர் பாதுகாக்கப்படும். இந்த ஊரை பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும். இன்று நிலைமை ஒரு பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில நாடு நாசமா போயிருச்சு. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அதற்கான வாய்ப்பு என்ன? இந்த தேர்தல். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 8வது படிக்கக்கூடிய குழந்தைய பள்ளிக்கூடத்துல 4 ஆசிரியர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. கோயம்புத்தூரிலே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை அழைத்து சென்று மாணவர் அந்த நண்பரை மரத்திலே கட்டி வைத்துவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்றார். கோயம்புத்தூர்ல நேற்று பாருங்க நியூஸ் பேப்பர்ல எஸ்பி அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி உடன் வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. நாட்டில் இது போல நடந்துச்சா இதுக்கு முன்னாடி? அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது நாடு? எங்கேயாவது இப்படி நடந்திருக்குமா? அப்படி நடந்திருந்தாலும் ஏதோ 1, 2, 5 வருஷத்துல ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் உடனே என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லையா அம்மா? கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு இதுபோல ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 2 நாட்களிலே என்கவுண்டர் செய்து அந்த குற்றவாளிகளை கொன்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். குற்றம் நடைபெறுது, அதற்கு அரசினுடைய வேலை என்ன? சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், தண்டனை உடனுக்குடன் கிடைக்கப்பெற வேண்டும். அப்பதான் அடுத்து குற்றம் செய்வதற்கு எவனுக்கும் மனசுல ஒரு பயம் வரும். ஆனா இந்த ஆட்சியில யாருக்கும் பயம் கிடையாது. காவல்துறையின் மீது எந்த பயமும் இல்லாததுதான். போதைப் பொருட்கள் பெருகிவிட்டதுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. பீகார்ல இருந்து வட மாநிலத்திலே இருந்து வந்த ஒரு தொழிலாளருடைய குடும்பம் என்னாச்சு? 24 வயசு அந்த பையனுக்கு. 24 வயசு பையன் அந்த தொழிலாளிக்கு, வடமாநில தொழிலாளி இங்க வந்து மனைவியோடு குழந்தையோடு 2 வயது ஆண் குழந்தையோடு பணிக்கு வந்த அந்த தொழிலாளருடைய நிலைமை, அவனை கண்டதுண்டமா வெட்டி போட்டு அந்த மனைவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய செவத்துல அடிச்சு கொண்டிருக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? வயிறு எரியுது. இன்னைக்கு ஏன் நம்ம கூடி இருக்கிறோம்? இந்த அவலங்களை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். மறந்துடுவோம். மக்களுடைய மனநிலை என்ன? நம்ம எல்லாம் மறந்துடுவோம், எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஆனா இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். இதற்கு ஒரே காரணம் திமுக ஆட்சி. ஸ்டாலினுடைய கையாலாகத்தனம், பொம்மை முதலமைச்சருடைய ஆட்சியை நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரே காரணம் தான் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம். வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் அளிப்பதன் மூலமாக, எனக்கு முன்ன பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க டெபாசிட் கூட கிடைக்க கூடாது, திமுகவிலே நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு டெபாசிட் கூட கிடைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படிதான். என்னன்னா எனக்கு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கெல்லாம் போட்டி இல்லை, எங்களுக்குள்ள தான் போட்டி. என்ன போட்டி? பரமக்குடியில நிற்கிற வேட்பாளர் முதுகுளத்தூரில் நிற்கிற வேட்பாளரோட அதிகமான ஓட்டு விஷயத்துல ஜெயிக்கணும். திருவண்ணாமலையில் நிற்கக்கூடிய வேட்பாளர் ராமநாதபுரத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளரோட அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். எங்களுக்குள்ளதான் போட்டி. எங்க போட்டியில திமுக இல்ல. நீ ஓடி போய் நேற்று போட்டெல்லாம் கழட்டிட்டாங்க. அதே போல நீ ஓடி போய் வீட்டுல படுத்துற. நீ எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னும்
ரொம்ப காலம் இருக்கு. ஒரு 10-20 ஆண்டுகள் ஆகும் திமுகவிலே இருக்கக்கூடியவர்கள் எழுந்து நடமாடுவதற்கு. இன்னும் 10-20 வருஷங்கள் இருக்கு. அதனால நீ வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ போயிரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எப்படி சட்டம் ஒழுங்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கொரோனால சும்மா நடமாடினாங்க பசங்க, வெளியில வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. வரக்கூடாது, யாருமே வந்து கொரோனா வந்து பரவிடும் அப்படின்னு. ஒரு பையன் வந்தான் புதுக்கோட்டையில நினைக்கிறேன். அந்த பையன் வந்ததுக்கே போலீஸ் வெளுத்து வீட்டுக்குள்ள ஓடு மிரட்டுச்சு. அப்படிப்பட்ட காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்கு? அதே போல ஒரே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய நாள் வெகு விரைவிலேயே இருக்கின்றது என்பதை கூறி, இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வெளியில நின்று எங்களுடைய பேச்சை கேட்டதற்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, அனைவருக்கும் நன்றிகளை கூறி, கூட்டணி கட்சியை சார்ந்த அன்பான நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கக்கூடிய யார் பேரையும் சொன்னோம் சொல்லல நீங்க எடுத்துக்க வேண்டாம். எல்லாம் எங்களுடைய தலைமையின் கீழே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் கீழே அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழே இன்று வந்திருக்கின்றீர்கள். பெரும் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களாகட்டும், பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாகட்டும், மற்றும் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களாகட்டும், அத்தனை பேருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.